ஸ்ரீதர் சார், இப்போ பல கல்வி சார்ந்து பல பிரச்சனைகள் என்இபியை பொறுத்த வரைக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அது தமிழக அரசுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் விமர்சனத்தின் கருத்தின் அடிப்படையில் மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா? இந்த மாநில கல்விக் கொள்கையில் என்னென்ன தேவைகள் இப்போதைக்கு இருக்குது, அது எல்லாமே அரசு பண்ணியிருக்காங்களா? எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாநில கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்காங்களா? அதுக்கான தீர்வு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்களா? ரொம்ப சரியான நேரத்துல எழுப்பப்பட்ட விவாதம் இது. இந்த நேரத்துல ரெண்டு விதமான நம்ம கருத்தோட்டத்தோட இதை பார்க்கணும். எப்பவுமே தமிழ்நாடு என்பது கல்வியில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற நாடு. தமிழ்நாட்டில் இருக்க கல்வி முறைகள் என்பது வேறு, வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கல்வி முறைகள் என்பது வேறு. வட மாநிலங்களில் கல்வி முறை என்பது கிட்டத்தட்ட அவர்களுக்கு லோயர் டிவிஷன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எட்டாக்கடியாக இருந்த நேரத்திலே தமிழ்நாட்டிலே அனைவருக்கும் கல்வி, அத்துணை பேருக்கும் சமமான கல்வி என்று வளர்ந்து வந்த மாநிலம் தமிழ் மாநிலம். இந்த மாநிலத்திலே இந்த புதிய கல்விக் கொள்கை, தமிழக கல்விக் கொள்கை என்பது சரியான நேரத்திலே, தேவையான நேரத்திலே தெளிவாக எழுப்பப்பட்டிருக்கிற ஒன்று. ஏனென்று சொன்னால், மாணவர்கள் 11ஆம் வகுப்பு தேர்வை முதலில் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னது மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு என்பது மாணவர்களுக்கு 9ஆம் வகுப்பிலேயே ஒரு அடர்ச்சியையும் ஒரு விதமான பயத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. நான் 10லும் தேர்வு எழுத வேண்டும், 11லும் தேர்வு எழுத வேண்டும், 12லும் தேர்வு எழுத வேண்டும் என்ற நிலை இருந்த பொழுது அவர்கள் கற்றலிலே சுணக்கம் ஏற்பட்டது. இதை இப்பொழுது மாற்றி இருக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக தமிழக கல்விக் கொள்கையிலே ஒன்று என்னவென்று இருக்கிறது என்று சொன்னால், டாக்டர் குறிப்பிட்டது போல 3, 5, 8க்கு அவர்கள் தேர்வு வைத்து அவர்கள் இடைநிற்றல் வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் தேர்ச்சி பெறுகின்ற பொழுதுதான் மேலே அனுப்புவோம் என்று சொன்னார்கள். இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக மாறுவதற்கு காரணமே 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் தேர்ச்சி பெற்றுக் கொள்ளலாம். 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் என்பதற்கு அவர்கள் ஆசிரியரால் கற்றுக் கொடுப்பதை மட்டுமே கற்றுக்கொள்பவர்கள். ஆசிரியர் சுய சிந்தனை என்பது அவர்களுக்கு 9, 10 தான் வருகிறது. ஆகவே அந்த நிலையில் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டுமே தவிர அவர்களை நாம் பள்ளியிலிருந்து விலக்கி வைத்து விடக்கூடாது என்ற மிக அருமையானதொரு நோக்கு திட்டத்தோடு, எதிர்கால திட்டத்தோடு மாணவ செல்வங்களை கல்வி சாலைக்கு வளர வைக்க வேண்டும். ஏனென்றால் இன்றும் தமிழகத்திலே முதல் தலைமுறை மாணவர்கள் கல்வி கற்க வருகிறார்கள். அவர்கள் அத்துணை பேரையும் நாம் திரும்பவும் கல்விச்சாலையை விட்டு வெளியில் செல்லாமல் கல்விச்சாலைக்குள்ளே வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த 3, 5, 8க்கான இந்த தேர்ச்சி முறையை அவர்கள் தளர்த்தி இருந்து அனைவரும் தேர்ச்சி என்று சொல்லி இருக்கிறார்கள். இதைவிட 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு அந்த தேர்வு அப்படிங்கிறது டிராப் அவுட் ஆகிறதுக்கான நோக்கம் கிடையாது. அது 10க்கான 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு எண்ணத்துல கொண்டு வரப்பட்டது. அது தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு கொடுக்குறாங்களே, அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி இடைநிற்றல் வரும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? தோல்வி அடைந்து விட்டால் பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள். அந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு குழந்தை மனநிலையில் நான் தோற்று போனோன் என்ற எண்ணத்திலே அவர்கள் அந்த குழந்தை மனநிலையோடு சேர்ந்து அடுத்தவர்களோடு சேர்ந்து படிக்க மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே தோல்வி அடைந்த மாணவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு போகிறார்கள் என்று சொன்னால் சின்ன குழந்தைகள் எந்த அறிவார்கள், அதனுடைய விபரீதத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஆகவே அவர்கள் குழந்தைகள் நாங்கள் திரும்பவும் என்னுடைய சக வகுப்பு மாணவன் முன்னேறி சென்று விட்டால் நான் பின்னால் இருக்கக்கூடிய மாணவனோடு அமர்ந்து கல்வி கற்க மாட்டேன் என்று சொல்லி அந்த இடைநிற்றல் என்பது மிக அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் தமிழகத்திலே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி என்பது. வேறு எந்த மாநிலத்திலுமே இது கிடையாது. இதை தவிர்ப்பதற்காகத்தான் இதை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனால்தான் இடைநிற்றல் என்பது இல்லாமல் போனது. அதே போல நீங்கள் கல்வியை மிக அழகாக வகுப்புக்கேற்ற, வயதுக்கேற்ற, அனைவருக்கும் ஏற்ற, சூழலுக்கேற்ற கல்வி என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த 11ஆம் வகுப்பு தேர்வுகள் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம். அதையும் பரிசீலித்து 11ஆம் வகுப்பு தேர்வு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் என்ன சொன்னோம், இருமொழி கொள்கையில் போதும், ஒரு மொழி தாய்மொழி சிந்தனைக்கும் இன்னொரு மொழி தொடர்பு மொழியும் போதும், அவர்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும். அதற்கும் மேலாக நாங்கள் ஒரு பரிந்துரை வைத்தோம். தமிழில என்ன பாடத்திட்டம் இருக்கிறதோ அதை அப்படியே ஆங்கிலத்திலே வையுங்கள். கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலம் என்பது எட்டாக்கடியாக இருக்கின்றது. இன்றைக்கும் ஆங்கிலத்திலே அவர்கள் தேர்ச்சி அடையாத ஒரு விகிதம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தமிழிலே இருப்பது ஆங்கிலத்திலும், ஆங்கிலத்திலே இருப்பது தமிழிலும் இருந்தால்
ஒரு மொழி மூலமாக இன்னொரு மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். சரி சார், ஏன் ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்தோம் என்றால் ஆங்கிலம் என்பது உலகத்தின் திறவுகோலாக இருக்கிறது. தாய்மொழி சிந்தனை ஆராய்ச்சிக்கு உதவும். ஆங்கிலம் அதை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதுதான் நமது கோட்பாடு. அதனால்தான் உலகத்தின் எந்த மூலையிலும் நமது பள்ளியிலே, அது அரசு பள்ளியாகட்டும் தனியார் பள்ளியாகட்டும், நமது பள்ளிகளிலே படித்த மாணவர்கள் உலகத்தின் அத்தனை தொழில்களிலும் அத்தனை வேலை வாய்ப்புகளிலும் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த ஆங்கில மொழி கல்விதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இவர்கள் ஹிந்தி வேண்டும், மும்மொழி வேண்டும் என்று சொல்கிறார்கள். எதற்காக? இன்றைக்கு மொழியே தேவையில்லாத ஒரு நேரத்திலே தகவல் தொடர்பு சாதனங்கள் இன்றைக்கு மொழிபெயர்ப்பை அள்ளி கொட்டி கொண்டிருக்கின்ற நேரத்திலே எனக்கு மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை நம் மீது திணிப்பது என்பது நாம் 50 வருடம் கல்வி நிலையில் பின்தங்கி போவதைத்தான் காண்பிக்குமே தவிர அதை சார்ந்த பல கேள்வி இருக்கு. நம்ம பேசும் ஸ்ரீதர் சார், உங்களுக்கு இறுதியான கருத்து சார், நிகழ்ச்சி நம்ம முடிக்கலாம். மிக அருமையான ஒரு கல்விக் கொள்கை, கால ஓட்டத்திற்கேற்ப ஒரு கல்விக் கொள்கை. அதே போல இந்த கல்விக் கொள்கையிலேயே மிக மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 3. பினான்சியல் மேனேஜ்மெண்ட் என்று ஐபி கரிக்குலத்தில் இருக்கக்கூடிய பினான்சியல் மேனேஜ்மெண்டை சாதாரண மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஒன்று. அதே போல ஏஐ கல்வி முறை, ஸ்மார்ட் அத்தனை வகுப்பறைகளுக்கும் ஸ்மார்ட் போர்டு வகுப்பறைகள், இவையெல்லாம் கால ஓட்டத்திற்கேற்ப நவீன விஞ்ஞான ஓட்டத்திற்கேற்ப மாற்றம் செய்து அறிவியல் சார்ந்த. இப்பொழுது எங்களுக்குள்ள தனியார் பள்ளிகளுக்குள்ள பிரச்சனைகள் இதில் என்னவென்றால், இவர்களுக்கு எங்களுக்கான அந்த ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை என்பது சேர்த்து விட்டு 25% மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை 2 வருடங்களாக இந்த மத்திய அரசு வழங்காமல் இருக்கிறது. அது வந்தால்தான் கல்வி என்பது முழுமையான ஏழை மாணவர்களுக்கு வளர்ச்சி கிட்டும். அதையும் இதில் சேர்த்து எல்லோருக்குமான இன்க்ளூசிவான வளர்ச்சி என்பதுதான் இந்த கல்விக் கொள்கையினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இது அனைவருக்குமான கல்விக் கொள்கை, வரவேற்கத்தக்கக்கூடிய கல்விக் கொள்கையாக இது இருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. காலத்திற்கேற்ற தேவை இந்த கல்விக் கொள்கை என்பதும் அதே போல எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான அந்த சமமான கல்வி என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் சிறப்பாக இந்த கல்விக் கொள்கை மூலமாக அமல்படுத்த முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஓகே.